ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டாக ரவை வச்சு ரொம்பவும் டேஸ்ட்டாக அது ஜூஸியான ஒரு ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறேங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். தேங்காயில் உள்ள தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். நீங்கள் வறுத்தெடுக்கும் போதே தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகாமல் இதே மாதிரியே வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ஸ்வீட்டும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அடுத்தது ஒரு பேனில் ஒரு கப் அளவு ரவை போட்டுக்கிறேன். இப்போ ரவையும் 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க. ரவையும் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுக்கணும். இப்போ ரவையை பாலில் வேக வச்சுக்க போகிறேன். ஒரு கப் ரவைக்கு 2 கப் அளவு பால் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் ரவையின் அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா பாலின் அளவு அதிகமாக சேர்த்து வேக வச்சுக்குங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கலக்கி விடுங்க, இல்லாட்டி ரவை கட்டி சேர்ந்துடும். இப்போ பாலில் நல்லா ரவை வந்துட்டுருக்கு. இதே டைம்லேயே நம்ம சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேங்க. நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றீங்களா இருந்தால் இது கூட இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட நெய் ஆட் பண்ணிக்கிங்க. இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். நான் இன்றைக்கி 10 முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். முந்திரி ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா முந்திரி போடாத கூட செய்யலாம். இப்போ கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்வீட்டை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக ரிங் ஷேப்பில் செஞ்சு வச்சுக்க போகிறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய விருப்பமாக இருந்தால் செஞ்சுக்குங்க, அல்லது ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் லட்டு ஷேப்பில் கூட செஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஸ்வீட் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு கொஞ்சம் வளைச்சி கொடுத்தீங்கன்னா போதும், ரிங் ஷேப்பில் வந்துடும். இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி கூட இந்த ஸ்வீட்டை செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது ஒரு பேனில் அரைக்கப்பளவு சர்க்கரை அரைக்கப்பளவு தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சர்க்கரை போட்டு செஞ்சுருக்கோம், அதனால இப்போ அரைக்கப்பளவு சர்க்கரை போட்டால் போதும். இதில் கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதித்து வந்தால் போதும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசுபிசுப்பு வரும். அந்த டைமில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு சர்க்கரை பாகு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பாகு லைட்டாக ஹீட்டாக இருக்கிறப்பவே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஸ்வீட்டை பாகில் போட்டு ஊற வச்சுக்கலாங்க. பாகு ஆறி இருக்கக்கூடாது, லைட்டாக ஹீட்டாக இருக்கிறப்பவே போட்டு ஊற வச்சுக்குங்க. இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சர்க்கரை பாகுலேயே ஊறி இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்வீட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ பாகில் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவலில் டிப் பண்ணாத கூட அப்படியே கூட சாப்பிட்லாம், அதுவுமே நல்லாயிருக்கும். தேங்காயில் போட்டு டிப் பண்ணி எடுத்திங்கன்னா தான் இந்த ஸ்வீட்டு பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவுமே அழகாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். எப்பவுமே ரவை வச்சு ரவா லட்டு இந்த மாதிரி ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முறை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு இந்த ரவை வச்சு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செஞ்சு தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. மீண்டும் ஒரு ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.